தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. சொல்லாமா? வர வேண்டும், கூப்பிடுங்களேன், நல்லவரே, வல்லவரே. வர வேண்டும், சொல்லாமா? வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும். சொல்லாமா? ஏசப்பா, ஓ வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைச்சு எல்லாரும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க. Come on. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவா, தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கப்பா, இந்த இடத்துல அசைவாடுறீங்கப்பா. எல்லா உள்ளங்களும் ஆயத்தமாகட்டும், எல்லா உள்ளங்களும் உம்மை நோக்கி பார்க்கட்டும், எல்லா உள்ளங்களும், எல்லா ஆவியும் ஆத்துமாவும் உம்மை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ரிபாலா ஷகடதலரவா, ரிகபலபரதலரவா, ரிமானா ஷிகொடதலரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே. ஆமென், ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லா ஆண்டவரை வரவேற்கலாமா? எஸ் எஸ் எஸ். ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கப்பா. எங்க உள்ளத்துக்குள்ள கிரியை செய்ய போறீங்க, எங்க விசுவாசத்தை அதிகரிக்க போறீங்க, எங்க சூழ்நிலையை மாற்ற போறீங்க, எங்களுக்கான நன்மையை செய்ய போறீங்க, எங்களுக்கான அற்புதத்தை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி சொல்லி கையை தட்டி ரிபா நதா நாஷக நதல ரபா ரிகபலப ரதல ரபா ரிபா நமா ஷிகோடதல ரபா. கர்த்தர் நீ நடத்தும், கர்த்தர் கிரியை செய்யும், கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா கை அசைச்சு அல்லேலூயா.
ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்க பக்கத்துல பார்த்து பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் அப்படியே சொல்லுகிறார். தன்னுடைய சங்கீதத்தில் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது, தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தம்புரோடு வீணையோடு அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், இவங்க செஞ்சிருவாங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது கைத்தாளத்தோடு, பேரோசை உள்ள கைத்தாளம். அல்லேலூயா. அதுக்குன்னு தம்புரம், வீணை, தீக்குழல் இதெல்லாம் வேணும்ட்டு இல்லை. நீங்க செய்ய வேண்டியது கையை தட்டுறது தான். கையை தட்டி ஆண்டவர் ஆராய்ச்சாலே கர்த்தர் அதை கேட்கிறவர். அல்லேலூயா. கர்த்தாவை உம்மை நம்பினவர் வெட்கப்பட்டு போவதில்லை, உமக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போவதில்லைன்னு சொல்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, அவர் நல்லவர், அவர் செயல்களில் வல்லவர் என்று சொல்லி கையை தட்டி எல்லாருமே come on, நல்ல கை தட்டலாமா? சங்கீதக்காரன் சொல்றது போல ஓசையுள்ள கைத்தாளத்தோடு. ஓசைனா சத்தம் வரணும். சத்தம் வரா மாதிரி கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமே, சாதாரண சத்தம் அல்ல, பேரோசையுள்ள கைத்தாளம். உங்க சத்தம் நல்ல சத்தமா கை தட்டி. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிரும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சொல்லுங்க. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிரும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், நான் நினைத்ததை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவர், இதுவரைக்கும் செய்திருக்கிறார், இனி செய்வார் சொல்லி விசுவாசமா கையை தட்டி. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலே அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் கையை தட்டி சொந்தமா, யாரும் நினைத்திடா வழியிலே அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் எல்லாருமே நம்பிடும் யாவருக்கும் அரணாய் இருக்கிறவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நீ நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பாடுங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவர் சோர்ந்து போவதில்லை. பழித்திட வந்தோரை லட்சை மூடினது, அடித்திட வந்தோரை நிந்தை மூடினது, காண்போரை உயர்த்தி வைத்த தெய்வம் அவர். இதுவரைக்கும் நம்மளை உயர்த்தி வைத்தார். எத்தனையோ பேர் நிந்தித்த போதும், எத்தனையோ பேர் அவமானப்படுத்தின போதும் உங்களை என்னை கைவிடாமல் நடத்தி வந்தார். கையை தட்டி எல்லாரும். பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட
இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் அரணாரே. once again மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை என்னை உயர்த்தின தேவன், உங்களை என்னை நடத்தி வந்த தேவன், உங்களை என்னையும் பழித்திட வந்தோரை, ஓ அழித்திட வந்தோரை நிந்தை மூடினது, லெச்சை மூடினது. ஓ அவர்கள் வியர்க்கத்தக்க கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். கையை தட்டி மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிரும் சொல்லி நினைச்ச காரியங்களை கர்த்தர் நம்மை சூழ்நிலையை மாற்றி இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஜெயத்திற்காக, ஜெயமுள்ள வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு கையை தட்டி நன்றி. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே உயர்ந்திட உயர்த்தி வைத்தீரே, அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. செஞ்சார்ல. காண்போரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களை பார்த்த விதமே வேற ஆண்டவரே, ஆனா நீங்க எங்களை பார்த்த விதம் வேறப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் பார்க்கிறபடி என் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிறபடி நம்முடைய ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டார். மனுஷன் நம்ம எப்படி பார்ப்பான்? நம்ம செஞ்ச தவறுகள் இல்லையா, நம்முடைய பட்ட பேரு. பல பேருக்கு பேர் வச்சிருந்தாலும் பல பேரை நம்ம என்ன செய்வோம்? பட்ட பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். அந்த சகோதரன், இந்த சகோதரன், மொட்டை சொட்டை, அந்த மீசக்காரு, அந்த தாடிக்காரு, அந்த கோட்டுக்காரு, இப்படி பட்ட பேர் வச்சுதான் என்ன செய்வாங்க மனுஷங்க. சொல்லுங்க, மனுஷன் என்ன வேணா சொல்லட்டும். கையை வெட்டி சொல்லுங்க, மனுஷன் என்ன வேணா சொல்லட்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து மொட்டை சொட்டெல்லாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்னை பார்த்து என் உயிரே, என் செல்லமே, என் தங்கமே, ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து என் ஆண்டவர் அப்படிதாங்க சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒன்று நம்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இன்னும் உனக்குள்ள நான் வைத்திருக்கிறேன், இன்னும் உன்னை பயன்படுத்துவேன், இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், இன்னும் தலைமுறை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு இருக்கிற வரைக்கும் உன்னை ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் பார்க்கிற பார்வை இதுதான். மனுஷன் பார்க்கிற பார்வை வேற. மனுஷன் பார்க்கிற பார்வையை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, தாவீதோட வீட்டில் ஒரு பெரிய அபிஷேக ஆராதனை நடக்குது. ஒரு பெரிய ஸ்பெஷல் அனாயிட்டிங் அபிஷேக ஆராதனை. சாமுவேல் தீர்க்கதரிசி ஊர்ல இருந்து ஊரை விட்டு வந்து இந்த தீர்க்கதரிசி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். தீர்க்கதரிசி ஊரை விட்டு ஊர் வந்தாலே அந்த ஊர்ல பயம் வந்துடும். ஏன்னா என்ன பேச போறாரு தெரியல, என்ன நடக்க போகுது தெரியல. ஆனா அந்த தீர்க்கதரிசி ஊரை விட்டு ஊர் வந்து அந்த ஊர்ல இருந்து நாட்டுக்கு வந்து, நாட்டுல இருந்து பட்டணத்துக்கு வந்து, பட்டணத்துல இருந்து தெருவுக்கு வந்து, தெருவுல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப பாருங்க, அந்த வீட்டை குறித்து எவ்வளவு பயம் இருக்கும். அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் அந்த வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைகளும் இருந்தாங்க. ஆனால் தாவீது மட்டும் இல்லை இல்லையா? சாமுவேல் என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் அபிஷேகப்படுத்துறதுக்கு ரெடி பண்ணுறாரு. ஆனால் யாரும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இவன் இல்லைப்பா, அபினதாப் இல்லை, சம்மா இல்லை, எல்லாருமே இல்லை. சாமுவேல் கேட்குறாரு, எப்பா உங்கள் வீட்டில் யாராவது பிள்ளைங்க இருக்கிறாங்களா? வேற பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறான், ஒருத்தன் இருக்கிறான். பாருங்க, அவங்க அப்பாவே தாவீதை ரொம்ப கேவலமாக பேசுறாரு. என்ன சொன்னாரு? இருக்கிறான், ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். எல்லாரோடைய ஆடு மேய்ச்சி அவன்லாம் இருக்க மாட்டான். இவ்வளவு பெரிய ஆபீசரே இல்லைன்ட்டீங்க, அவனா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே அவனை குறித்து தவறான பேர் வச்சு கூப்பிட்டார். அவன்லாம் இருக்க மாட்டான். எனக்கு அருமையானவர்களே, நம்ம தகப்பன் நம்மளை கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும், தகப்பன் நம்மளை தப்பா பேசினாலும், தாய் பேசினாலும், கணவன் பேசினாலும், மனைவி பேசினாலும், யார் பேசினாலும், நம்ம நண்பர்கள் பேசினாலும், நம்ம கூட இருக்கிறவங்க பேசினாலும், உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிற கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றதில்லை. அவர் சொல்லுகிறவர், நான் உன்னை
அபிஷேகப்படுத்தி இருக்கிறேன். நான் உன்னை ஹல்லேலூயா நடத்தி இருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் பராக்கிரமசாலி? கையை வைத்து சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. கர்த்தர் என்னோடு. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு. ஹல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தலைவன் யாருன்னா இயேசு ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் தலைவர் யாரு? இந்த உலகத்தில் பலருக்கு பல தலைவர்கள் உண்டு. பலர் தலைவரை டிபியில் வச்சிருப்பாங்க, ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்க. இவர் தான் என் தலைவர் அப்படின்னு. மாவேகா, தாவேகா, காவேகா, இவரோ தலைவர். ஆனா உங்களுக்கு எனக்கு இருக்க ஒரே தலைவர் இயேசு ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம், என் தலைவர் இயேசு ராஜா. ஆமென். இந்த பாட்டு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் சொல்லி யோவான் ஸ்நானகன், யோவான் என்ற சீஷன் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருந்தார், மகிழ்ச்சியா இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல போறோம், எனது தலைவன் இயேசு ராஜான்னு சொல்லி. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. சொல்லுங்க, எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். சொல்லுங்க, இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. கையை தட்டி, எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திரு. கையை தட்டி பாடலாமா எல்லாருமே? எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன்னு சொல்லி ஆண்டவரை யோசிச்சு கையை தட்டி பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக சொல்லாமா? நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் சத்தமா மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன்னு சொல்லி தாவீது சொல்றார். அவரே நமக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். நம்முடைய குரலை கேட்கிறவராய், நமக்கு நம்மோடு கூட வருகிறவராய், நம்மை தோளிலே சுமக்கிறவராய் இருக்கிறார். கையை தட்டி சொல்லாமா? நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எல்லாருமே, எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து. எல்லாம் கையை தட்டி பாடுறீங்களா? நல்ல கையை தட்டி சத்தமா? எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து
வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். சொல்லமா? தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். சொல்லுங்க, துதிப்போரை கைவிட அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விடாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொல்லுங்க, சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய். தொடர்ந்து துதி செய், தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோ. தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோ. மறுபடியும் சொல்லுங்க, தொடர்ந்து துதி செய் மனமே. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட. கையை தட்டி சொல்லுங்க, துதிக்கிறவர்கள கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். துதிக்கிற உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். உங்க சூழ்நிலை கைவிட மாட்டார். உங்க பிரச்சனைகளை கைவிட மாட்டார். ஓ எஸ், கையை தட்டி. துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை கை எழுந்து பாடலாமா? ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போர். அந்த கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். எல்லாருமே ஆண்டவர் ஆராதிப்போம். எஸ் எஸ் எஸ். நீங்க துதிக்கும் போது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். துதிக்கிற ஒவ்வொருத்தரையும் கைவிட மாட்டார். உன்னை நடத்துவார். உன் தேவைகளை சந்திப்பார். ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஆமே, துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை. சொல்லுங்க, துதிப்போரை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி எல்லாருமே ஹல்லேலூயா. ரபபபபலரதனவா ஷகடதலரபனதலரவா. இயேசு கிறிஸ்து இருந்தபோது 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தார். ஆண்டவர் நினைச்சிருந்தா அங்க இருக்கிற ஆட்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவையை மட்டும் சந்திச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யலைங்க. தேவையை சந்திச்சவர் எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு மீதி 12 கூடைகள் எடுத்து வச்சாங்க. ஒரு கூடை தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா 12 கூடை ஹல்லேலூயா ஹல்லேலூயா மீதம் எடுக்கும்படியா செய்தார். 12 கூடை. நான் நினைக்கிற 12 சீஷர்களுக்கு எடுத்து வச்சுட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு எடுத்து வைக்கல. 13 இருந்தா அவரோட சேர்த்ததா இருக்கும். 12னா என்ன அர்த்தம்? 12 சீஷர்களுக்கு ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. போறவெல்லாம் சாப்பிட்டுட்டே வாங்க. ஹல்லேலூயா. மீதம் எடுக்கிற செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கொஞ்சம் கொடுத்து உங்களை கொஞ்சம் திருப்தி ஆக்கிறவர் அல்ல, அதிக அதிக திருப்தியாய் மீதம் எடுக்க செய்கிறவர். மீதம் எடுக்க செய்கிறவர். சொல்லுங்க, என் குடும்பத்தில் மீதம் எடுக்க செய்வீர். என் வியாபாரத்தில் மீதம் எடுக்க செய்வீர். என் பிள்ளைகளோட வாழ்க்கையில மீதம் எடுக்க செய்வீர். ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற வேலையில மீதம் எடுக்க செய்வீர். எனக்கு வருகிற வருமானத்தில் மீதம் எடுக்க செய்வீர். ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைவிடாது. அவர் நிச்சயம் செய்ய வல்லமை இல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்ல ஆவியே, வாருமாவியே, வல்லமையால் நிரப்பிடுமே. வல்ல ஆவியே,
வாருமாவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. நல்ல கரங்களை தட்டி எல்லாருமே பெந்தெகோஸ்தே நாளிலே நிறைவினது போல அக்கினியாய் இறங்குகிற கர்த்தர் உங்கள் பலவீனத்தை மாற்ற வல்லமை உள்ளவர், உங்கள் சோர்வுகளை மாற்ற வல்லமை உள்ளவர். பாடலாமா? வல்ல ஆவியே மாறும் ஆவியே வல்லமையால் நிரப்பிடுமே. வல்ல ஆவியே மாறும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளே நிறவினிலே அக்கினியாக இறங்கினீரே. பெந்தெகோஸ்தே நாள் இரவினிலே அக்கினியாக இறங்கினீரே. பலவீனரான யாவரையும் அப்பா பலவானனா மாற்றி போ. ஓ பலவீனரான யாவரையும் ஆமாண்டவர் பலவானனா மாற்றிடுமே. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வல்லமையால் நிரப்பிடுமே. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. சொல்லுங்க, வல்ல ஆவியே. கரங்களை தட்டி எல்லாருமே நிரப்புங்கப்பா. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வாழ்வு கொடுத்திடுமே. மாம்சத்தின் கிரியைகள் மறைந்திடவே மகிமையின் சாய தரித்திடவே. மாம்சத்தின் கிரியை அழைத்திடவே மகிமையின் சாய தரித்திடவே. மறுரூபமாக பறந்திடவே மணவாளனோடு சேர்ந்திடவே. மறுரூபமாக பறந்திடவே மணவாளனோடு கையை தட்டி. வல்ல ஆவியே ரபா நஷகடதல ரபா ரிகபலபலதல ரபா ரிபலரமனதனமா. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. சொல்லுங்க, வல்ல ஆவியே வாரும் ஆவியே வல்லமையால் நிரப்பிடுமே. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. உந்தன் ஆவிக்கு காத்திருக்கும் உம்மடியார்கள் ஊற்றிடுமே. உந்தன் ஆவிக்கு காத்திருக்கும் சொல்லுங்க உம்மடியார்க்கு ஊற்றிடுமே. ஒன்பதையும் வரங்கள் உம்மடியார்க்கு ஏந்திடுமே. ஒன்பதையும் வரங்களையும் உம்மடியாருக்கு ஏந்திடுமே. கையை தட்டி. வல்ல ஆவியே ஓ ரபன ஷகடதல ரிகபலபலதல ரபா. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு. சொல்லுங்க சொல்லுங்க, வல்ல ஆவியே. கையை தட்டி. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு கொடுத்திடுமே. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வல்லமையால் நிரப்பிடுமே. வல்ல ஆவியே வாரும் ஆவியே வந்தோருக்கு வாழ்வு. ஓ எஸ் எஸ் வல்ல ஆவி ரிபலரமா ஷகடதல ரபா ரிகபலபலதல ரபா ரிபபபபபபபபபபபப ரபபபபபபபபபபப ஷகடதல ரபரதல ரபா ரிகபலபலதல
தட்டி ஆவியில நிரம்பி எஸ் 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 ரீபானா ஷகடத லரப லப ஓ ரிகபா லம தன ஷகடத லரப ரிகபா லப ரத லரப ரிபாமனா மா ஷகடத லரப ரிகபா லப ரத லரப நதனமா. ஓ இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். ஓ கர்த்தர் சொல்லுகிறார், ஓ உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டத்தை குறித்து யோசிக்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் ஓ என் பட்சத்தில் வரும். ஓ நானே காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன். நானே காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன். நானே காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளையும் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏறெடுப்பேன். ஓ நித்திய உடன்படிக்கையா தாவீதுக்கு அருளின கிருபையை, தாவீதுக்கு அருளின கிருபையை தருவேன். எந்த காரியத்தில் கிருபை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை குறித்து யோசித்து 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 ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில நடக்கலன்னு யோசித்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன். அந்த கிருபை உன் வாழ்க்கையில காரியத்தை கைகூடி வர பண்ணும். அந்த கிருபை உன் குடும்பத்துல காரியத்தை கைகூடி வர பண்ணும். அந்த கிருபை நீ செய்யற ஊழியத்துல, நீ கையிட்டு செய்யற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கிருபை உன்னை 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 நடத்தி செய்யும். விசுவாசிக்கிறவங்க நல்ல பலமா கையை தட்டி ஆமென். கர்த்தர் நல்லவர், எனக்காய் செய்வார், எனக்காய் செய்வார், எனக்காய் செய்வார், எனக்காய் செய்வார். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஓ என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வழி அவர் வழி அல்லங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து அவருடைய வழி அது உன்னத வழியாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன சாதாரண காரியத்தை யோசித்து இது நடந்தா பரவாயில்ல, அது நடந்தா பரவாயில்ல, இல்லை இல்லை இல்லைங்க. ஹல்லேலூயா. உங்களை என்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய நிறைவை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கார். ஹல்லேலூயா. பெற்ற தாய் தகப்பன் நண்பர்கள் உங்களை தள்ளினாலும், உங்களை நேசித்தவங்க வெறுத்தாலும், கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடையவன், நான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை அழைத்த தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். நீ அலங்கோலமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை அலங்கரித்து ஓ நானே உன்னை சீயோன் குமாரத்தியாய் மாற்றுவேன், நானே நடத்துவேன். என் காய் என்னுடைய கை உனக்காய் கிரியை செய்யும். ஓ ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். சொல்லுங்களேன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். கையை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். சொல்லுங்களேன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாம கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால நடத்துறீங்கப்பா. நீங்க இல்லைனா, நீங்க எங்க கையை பிடிக்கலனா என்னைக்கோ நாங்க மடிந்து போயிருப்போம்பா. எங்க கையை பிடிச்சதாலதான் ஆண்டவரே, நாங்க எங்க போனாலும் எங்க கூட வந்து எங்களை போதிச்சு, எங்களை மாத்தி, எங்களுக்கான ஆலோசனையை கொடுத்து, இதுதான் வழி, இப்படிதான் போகணும்னு சொல்லி எங்களை திசை திருப்புறீங்கப்பா. எங்களை மாத்துனீங்கப்பா. எவ்வளவு நல்லவர் ஆண்டவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா. எங்களை நடத்துறீங்களே, எங்களை உருவாக்குறீங்களே, எங்களை போஷிக்கிறீங்களே, எங்க சூழ்நிலையை மாத்துறீங்களே ராஜா. சொல்லாமா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடை
கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாட்களிலும் ஆமா ராஜா ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடும். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, எந்த உயிரை பார்க்கிறோம். நல்ல ரெண்டு கை அசைச்சு சொல்லுங்களேன். ஆராதிப்பேன் உம்மை மனதுடன். இந்த பாட்டை உணர்ந்து பாடுங்களேன். எல்லாரும் ஆராதிப்பேன் உம்மை சொல்லுங்களேன். உண்மை மனதுடன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையில். நடந்துச்சா அவங்க வாழ்க்கையில? என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்த நேசித்தோர் வேறு கையில். ரெண்டு கையை உயர்த்தி என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாய், வளர்த்தீரே இவ்வளவா. எல்லாம் உங்க நாமத்துக்குப்பா. உன் நாமம் மகிமை. நீங்களும் நானும் அல்லேலூயா சொல்லுங்களேன். வளர்த்தீரே இந்த சபையை, இந்த குடும்பத்தை, எங்க பிள்ளைகளை வளர்த்தீங்க ராஜா. உங்க நாம மகிமைக்காக தான் ராஜா. ஓ வளர்த்தீரே இவ்வளவா. உன் நாமம் மகிமைக்காக வச்சகே வளர்த்தீரே. நாங்க இவ்வளவு வளர்ந்துருக்கிறோம்னா எதுவுமே எங்களுடைய சுய எண்ணம் இல்லப்பா. எங்க சுய எண்ணத்துல நாங்க என்னைக்கும் அழிஞ்சிருப்போம்ப்பா. வளர்த்தீர் சொல்லுங்க. வளர்த்தீரே. நாங்க இவ்வளவு வளர்ந்துருக்கிறோம்னா அது உங்க கிருபைப்பா, உங்க இரக்கம்ப்பா, உங்க தயவுப்பா, உங்க பலன்பா. சொல்லுங்க. வளர்த்தீரே. எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ கண்ணீர் எங்க குடும்பத்துல பல புயல்கள் வீசியது ராஜா. ஆனாலும் வளர்த்தீரே. ஓ எவ்வளவோ மரணங்கள், எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ இல்லாமைகள், எவ்வளவோ இயலாமைகள். ஏசப்பா வளர்த்தீரே இவ்வளவா. உங்க நாம மகிமைக்காகப்பா. சொல்லுங்க. நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அது உங்க நாம மகிமைக்காக. வளர்த்தீரே இவ்வளவா. உன் நாமம் மகிமைக்காக. ஜீசஸ். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமனை. சொல்லுங்க. என்னை நேசி. உங்களை மாதிரி எங்களை யாரும் நேசிக்க முடியாதுப்பா. எங்களை அவ்வளவு அழகா நேசிக்கிறீங்கப்பா. என்னை நேசித்த நேசத்தின் ஆழமனை. பெரும் கிருபை, பெரும் கிருபை இணைத்தும் போது என்ன பதில் செய்வேனோ? ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. பெரும் கிருபை எங்க மேல வச்சிருக்க கிருபை எவ்வளவு பெருசுப்பா. ஏசப்பா செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரர்
நாங்க இது மட்டும் தான் செய்ய முடியும் ஆண்டவரே. உயர்த்திடுவேன் நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை இயேசையா யோடு நல்லவரே வல்லவரே ஆராதனை. கரங்களை அசைத்து உண்மையா சொல்லுங்க, ஆராதனை. ஓ நல்லவரே நல்லவரே இயேசையா. ஓ தெய்வமே ஆராதனை ஆராதனை. once again நல்லவரே நல்லவரே அப்பா வல்லவரே ஆராதனை இயேசுவே ஆராதனை. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. எங்களுக்கு நீங்க தான்ப்பா வழிகாட்டி, சொல்லுங்களேன். வழிகாட்டும் தீபம் துணையாளரே அப்பா தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதர். ஒவ்வொரு நாளும் இயேசப்பா அன்பால் பலத்தால் அன்பால் பலத்தால் சொன்ன அவர் பலத்தான். அன்பால் பலத்தால் அபிஷேகநாதரே அன்பால் பலத்தால் அன்பால் பலத்தால் அபிஷேகநாதரே. ஆராதனை சொல்லாமா, ஆராதனை. தேவ மகிமை, தேவ பிரசன்னங்க. எத்தனை பேர் உணர்றீங்க, எத்தனை பேர் உணர்றீங்க? கண்களை மூடி ஆராதிக்க ஆராதிக்க தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் அசைவாடுது. உங்களை என்னையும் தேற்றுகிறது, உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறது. உங்கள் சூழ்நிலை என் சூழ்நிலையை மாற்றுகிறது தேவ பிரசன்னம். என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. கையை கூப்பி சொல்லுங்களேன். நிழல் போல என் வாழ்வில் எங்களை விட்டு விலகாம இருக்கிறவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, நிலகாமல் துணை நின்று நீர் போதும் ராஜா, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா கூப்பிடுங்க கூப்பிடுங்க, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும். உங்களை போல ஒருத்தர் இல்லப்பா, சொல்லுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள அப்பா,
வாயில சத்தம் வரட்டும். நீங்க பாடுங்க பார்க்கலாம். வாழ்விலே ஏசையா இப்போதும் என் வாழ்விலே. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். கர்த்தர் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லமை உள்ளது. அவருடைய வழியில நடத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல யோசனை இருக்கும், எனக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும். இல்லப்பா, கையை வைத்து சொல்லுங்க, என் யோசனையை ஃபுல்லா நான் 0 பண்றேன் ஆண்டவரே. உங்க யோசனை மட்டும் வரட்டும்பா. உங்க யோசனை எனக்கு நல்லது பண்ணும். உங்க யோசனை என்னை நித்தியத்துக்கு நடத்தும். உங்க யோசனை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உங்க யோசனை எல்லா பொல்லாத மனிதர்களுக்கும் விலக்கி என்னை நடத்தும். உங்க யோசனை என்னை உயரத்துல கொண்டு போகும். உங்க யோசனை என்னை நிலைநிற்க பண்ணும். உங்க யோசனை என் சூழ்நிலையெல்லாம் மாற்றும்பா. உங்க யோசனை எனக்கு ஜெயத்தை கொடுக்கும்பா. உங்க யோசனை என் வியாதியை மாத்தும் ஆண்டவரே. உங்க யோசனை ஹல்லேலூயா எனக்கு உண்டான எல்லா காரியத்திலையும் ஓ என் ஆண்டவர் நீர் எனக்கு ஜெயத்தை தருவீர் ஆண்டவரே. உங்க யோசனை வேணும், உங்க யோசனை மட்டும் போதும் சொல்லி கையை தட்டி கத்தரை நம்ம மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சத்தமா கையை தட்டி. உங்க யோசனை போதும், உங்க யோசனை போதும். கர்த்தர் நடத்தும். கர்த்தரை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.